வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் பதிவு கொடுத்துருந்தேன். மதவெறியன் அலி கொமேனியின் இறுதி நாட்கள், இறுதி ஊர்வலம் ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை நடைபெற்று 9ஆம் தேதி புதைக்கப்படும் சொல்லி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் பேசியிருந்தேன். இப்பொழுது அந்த நிகழ்வுகளை நீங்கள் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கீங்க. எனக்கு எந்த வித கொஞ்சம் கூட பரிதாபம் இந்த அலி கொமேனி அந்த குடும்பம் கொல்லப்பட்டதில் பிறர் கொல்லப்பட்டதில் எனக்கு கொஞ்சம் கூட பரிதாபம் இவர்கள் மேல் கிடையவே கிடையாது. பழைய கதைகள்லாம் விட்டுவிட்டு நேற்று முன்தினம் ஈரானில் நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்கும் 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. முன்தினம் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு ஈரானில், அப்பொழுதுமே இந்த தூக்கு தண்டனை விதிப்பதில் குறியா இருக்காங்க. இந்த 5 பேர் மீது, இவர்கள் 5 பேர் பேருமே தெரியும், ஆனால் பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும். இந்த 5 பேர் மீதுள்ள குற்றச்சாட்டு, ஜனவரி மாதம் அரசுக்கு எதிராக, குறிப்பாக அலி கொமேனிக்கு எதிராக போராடினார்கள். அந்த போராட்டம் கடவுளுக்கு எதிரான போராட்டம் என்று பார்க்கப்படுகிறது. அதனால் மரண தண்டனை சொல்லி மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. மேல்முறையீடுக்கு இவர்களுக்கு 20 நாள் அவகாசம் இருக்கு. 20 நாளுக்குள்ள இவங்க மேல்முறையீடு பண்ணி தப்பிக்கலாம், இல்லைன்னா தூக்கு நிச்சயமா போடுவாங்க. ஆனால் எந்த வித முறையீடுமே இவர்களுக்கு கருணை இல்லை. அரசுக்கு எதிரான போராடியவர்களுக்கு அனைவருக்குமே தூக்கு தண்டனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈரானுடைய வரலாற்றில் 1989 கொடுக்கப்பட்ட மரண தண்டனை தான் மிக அதிகம். அந்த பழைய அரசுக்கு ஆதரவானவர்கள் என்று மரண தண்டனை கொடுத்தாங்க. அதற்கப்புறம் 2025 சென்ற வருடத்தில் 1689 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்பாவி மக்களுக்கு ஈரானில் அரசுக்கு எதிராக கருத்து சொன்னார்கள், போராடினார்கள் என்ற ஒரே குற்றச்சாட்டுக்காக பெயர் தெரிந்து 1689 பேர் மரண தண்டனை, குறிப்பாக தூக்கு தண்டனைக்கு உள்ளாயிருக்காங்க. 2024 25க்கு முன்னால 975 பேர் 975 மரண தண்டனை கொடுத்து கொன்றார்கள். அதில் 48 பேர் பெண்கள். உலகத்திலேயே இந்த அளவுக்கு எந்த நாடும், சீனா உட்பட, பக்கத்தில் கூட கற்பனை கூட செய்ய முடியாது இப்படி தூக்கு தண்டனை விதிக்கிறார்கள் என்று. அதை தாண்டி இந்த அலி கொமேனிலாம் அந்த மக்கள் போராடும் போது, விலைவாசி உயர்வுக்காக போராடும் போது, வெள்ளிக்கிழமை அவன் சொல்லிட்டு போறான், அலி கொமேனி, நான் இன்னைக்கு போறேன், இன்னைக்குள்ள இந்த போராட்டம், இந்த இரவுல இந்த மக்கள் போராட்டம் ஒடுக்கப்பட வேண்டும் என்று அவன் சொல்லிட்டு போறான். உடனடியாக அதை அமுல்படுத்திய பேடி IRGC இராணுவம் வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை மொத்தத்தில் 2 நாளில் 80,000 பொதுமக்களை, ஈரானுடைய சிறுவர்கள், சிறுமியர்கள், பெண்கள், முதியவர்கள் அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள். அவங்க விலைவாசி அதிகமாக இருக்குன்னு போராடுறாங்க. அந்த கருத்தை கூட செவில வாங்காம 80,000 பேர்த்த 2 நாளில் கொண்டானுங்க. இவர்கள் மீது, இவனுங்க மீதுலாம் எனக்கு கொஞ்சமும் பரிதாபம் இல்லை. அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த மரண வலியை விட மிக அதிகமான மரண வலியை அந்த கொடூரன் அலி கொமேனிக்கும் அவன் குடும்பத்திற்கும் காட்டிய மேலும் அந்த மக்களுக்கு சிறிய ஆறுதலையாவது, 80,000 பேர்த்த நம் மக்களை கொண்டானுங்க, 1689 பேர்த்த சென்ற வருடம் தூக்கில போட்டு கொண்டானுங்க. அவருக்கு, அந்த மக்களுக்கு, பரிதாப மக்களுக்கு இந்த அலி கொமேனி குடும்பம் மற்ற கும்பலை கொண்டு அந்த ஆறுதலை பரிசாக கொடுத்த இஸ்ரேலை மனதார பாராட்டுகிறேன். எனக்கு இவனுக்கு மேல துளியுமே ஒரு சின்ன அளவு கூட பரிதாபம் இல்லை. அதே போல 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னால அலி கொமேனியின் மகன் மற்றும் இன்றைய ஈரானுடைய உச்சபட்ச தலைவன், மதவெறியன் மொஸ்தபா கொமேனி கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருந்தேன்.
இந்த சவ ஊர்வலத்தில் முஸ்தபா கொமேனி இதுவரை கலந்து கொள்ளவில்லை, இனியும் கலந்து கொள்ள மாட்டான் முஸ்தபா கொமேனி. நிச்சயமாக இது இந்தியா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்திய அதிகாரிகளுக்கு ஈரான் கொடுத்த பதில். நிச்சயமாக முஸ்தபா கொமேனி இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கெடுக்க போவதில்லை சொல்லியிருக்காங்க. அப்பா கொல்லப்பட்டு, அம்மா கொல்லப்பட்டு, சகோதரி கொல்லப்பட்டு, சகோதரியுடைய கணவன் கொல்லப்பட்டு, சிறிய குழந்தை கொல்லப்பட்டு, சடல மீதங்கள் பிணமாக செல்லும் நேரத்தில் கூட இந்த முஸ்தபா கொமேனி வரவில்லை என்றால் நிச்சயமாக அவன் கொல்லப்பட்டிருக்கலாம். 100க்கு 95% அப்படிதான் சொல்ல முடியும். அதை தாண்டி வெளியே வர முடியாத அளவு சிதைக்கப்பட்டிருக்கலாம், கொடூரமாக சிதைக்கப்பட்டிருக்கலாம். இந்த 2 தான். 95% அவன் செத்து போயிருக்கலாம். அப்புறம் ஏன் ஈரான் அவனை காட்டிக்கிட்டே இருக்காங்க, முஸ்தபா கொமேனி இருக்கான்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த மக்கள் மிகப்பெரிய மக்கள் தொகை. அந்த மக்கள் அந்த அலி கொமேனி குடும்பத்திற்கு கட்டுப்பட்டு பழகியவர்கள். அங்குள்ள இராணுவம், IRGC, பாஜிஸ் எல்லாமே அலி கொமேனி சொல்வதை கேட்டு பழகியவர்கள். ஒருவேளை இந்த அலி கொமேனி குடும்பம் இல்லை, முஸ்தபா கொமேனி இல்லை என்று தெரியும் போது அங்கே பிளவுகள், ஈரானுக்குள்ள பிளவுகள், மிகப்பெரிய போராட்டங்கள், இராணுவத்துக்குள் புரட்சிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் முஸ்தபா கொமேனி இருக்கான்னு பதிவு பண்றது. அவன் ஒருவேளை ஊனமாக இருந்தா கூட, முடமாக்கப்பட்டிருந்தா கூட, ஒரு வீல் சேர்ல வச்சு கொண்டு மிகப்பெரிய பரிதாபத்தை ஈரான் இராணுவம், பேடி IRGC இராணுவம் தேடி இருக்கும். அதுக்கும் அவன் வரல அப்படின்னா அதிகமாக 99% முஸ்தபா கொமேனி உயிருடன் இல்லை என்பதை நம்ம நிச்சயமா புரிந்து கொள்ளலாம். அந்த மக்களை கட்டுப்படுத்தி வைக்க, அந்த இராணுவத்துக்குள் புரட்சி ஏற்படாமல் இருக்க அந்த முஸ்தபா கொமேனி இருக்கிறான் என்று இன்றைக்கு தலைவர்களாக செயல்படும் அப்பாஸ் அரகாசி, காலிபாப் போன்றவர்கள் அவன் பெயரை உபயோகப்படுத்தி கொண்டிருக்காங்கன்னா என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அநேகர் எழுதிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் இந்த சவ ஊர்வலத்தை தாக்குதல் நடத்தும், இஸ்ரேல் அந்த மக்களை, ஈரான் மக்களை அங்கே போக வேண்டாம் என்று சொல்றாங்கிற அளவுக்குலாம் எழுதுறாங்க. அதெல்லாம் பொய் செய்தி. 100க்கு 100% இந்த 5 நாட்கள் வருகின்ற 5 நாட்களில் எந்தவித தாக்குதலையுமே இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொள்ளாது. அந்த சவ ஊர்வலத்திலோ அல்லது சவம் வைக்கப்பட்டிருக்க இடத்திலேயோ எந்த தாக்குதலும் இஸ்ரேல் மேற்கொள்ளாது. கொடுக்கப்பட்டிருக்க தண்டனையே மிகப்பெரிய தண்டனை. அதே போல இஸ்ரேல் தெளிவாக குறிவைக்கும் போது எவன் பயங்கரவாதி தலைவனாக்கான் அவனை தான் கொள்ளுவாங்களே ஒழிய, அதுவுமே அவன் குடும்பத்தை கொள்வதற்குமே இஸ்ரேலுக்குள்ள விருப்பம் இருக்காது. ஆனால் அவனை கொல்லும் போது வேற வழி இல்லாமல் அந்த குடும்பம் செத்து போறதான் பரிதாபம். பொதுமக்களை ஒருபோதும் இஸ்ரேல் குறிவைக்காது. அது ஈரான் ஆகட்டும், காசா ஆகட்டும், அப்பாவி பொதுமக்களை இஸ்ரேல் குறிவைத்த சரித்திரமே கிடையாது. அதனால இதெல்லாம் பொய் செய்திகள், வதந்தியை கிளப்பி அப்படிலாம் பரபரப்பு மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டியதில்லை. வருகின்ற 5 நாட்கள் எந்தவித தாக்குதலும் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தாது. அவர்கள் நிம்மதியாக அந்த சவ அடக்கத்தை மேற்கொள்ளலாம். நான் ஜூலை 4ஆம் தேதி இந்த சவ அடக்க இறுதி நிகழ்வுகள் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஜூலை 3 ஈரானில் நேற்று சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு அனுமதி, அலி கொமேனி அந்த பெட்டியை பார்க்கக்கூடிய அனுமதியை கொடுத்திருந்தாங்க. الله مع الصابرين ولا 100 நாடுகளுக்கு மேலுள்ள தலைவர்கள் பிரதிநிதிக்கு அழைப்புகள் கொடுத்திருந்தாங்க. அநேக நாட்டு பிரதிநிதிகள், அநேக நாட்டு தலைவர்கள் பங்கெடுத்து கொண்டாங்க. அதில் தலைவர்களை தாண்டி பயங்கரவாத இயக்கத்துக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாங்க. ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர்கள் இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டாங்க. அவனுக்கு தான் பிரச்சனைக்கே காரணம்.
அவனுங்க மட்டும் இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, அலி கொமேனி கொல்லப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் அந்த பயங்கரவாதிகளுக்கு அழைப்பு கொடுத்தது, இசபுல்லா பயங்கரவாத இயக்கத்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. ஆப்கானில் உள்ள தாலிபான் பயங்கரவாத இயக்கம், அதை தாண்டிய பயங்கரவாத இயக்கத்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. ஈராக்கில் உள்ள பயங்கரவாத இயக்கத்திற்கு அழைப்பு கொடுத்து அந்த பயங்கரவாத இயக்கங்கள் ஆட்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. ஆக மொத்தம் நேற்று சர்வதேச நாடுகளின் ஆட்களுக்கு இறுதி நிகழ்வில் பங்கேற்க அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்தியா சார்பாக யார் என்று தெரியாத அளவுள்ள ஆட்கள் தான் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. யாருன்னே எனக்கு தெரியல, பிரபலமான அமைச்சர்கள் யாருமே இல்லை. நமது பிரதமர் மோடிஜி ஈரானுடன் பேசும்போது அதனுடைய அதிபர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் மசூத் பெசசியான் கூட மட்டுமே பேசி முடித்துக் கொள்கிறார். அதை தாண்டி இந்த வன்முறை கும்பல், அராஜக கும்பல்கிட்ட அவர் எந்த வித பேச்சுக்களும் வைத்துக் கொள்வதில்லை. என்னுடைய நிலைமையே, என்னுடைய பார்வையிலேயே அவர் இருக்கார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத, மக்களை அடக்கி வைத்து கொன்று கொண்டிருக்கும் இந்த அலி கொமேனி, அவன் குடும்பம், அந்த ஐஆர்ஜிசி கும்பல் எவனுடையுமே மோடிஜி பேசுறதுல ஈரானுடன் பேச வேண்டும் என்றால் மசூத் பெசசியானோட மட்டுமே மோடிஜி பேசி நிறுத்திக் கொள்கிறார். இன்றைக்கு, அதாவது ஜூலை 4 மற்றும் 5 நாளை, இந்த 2 நாள் ஈரானில் உள்ள பொதுமக்களின் பார்வைக்கு அந்த பெட்டிகள் வைக்கப்படுகிறது, சவப்பெட்டிகள் வைக்கப்படுது. ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல கிராண்ட் மசூல்பாங்க, மிகப்பெரிய மசூதின்னு அர்த்தமாக எடுத்துக்கலாம். அந்த மசூதியில் அந்த சவப்பெட்டிகள் வைக்கப்படுது. ஈரான் பொதுமக்கள் இன்றைக்கும் நாளைக்கும் கலந்து கொள்ளலாம். ஜூலை 6 சவ ஊர்வலம் நடக்குது. முதல்ல தலைநகர் டெஹ்ரான்ல 6ஆம் தேதி நடக்குது. 7ஆம் தேதி கோம் என்ற நகரத்தில் நடக்குது. 8ஆம் தேதி நஜாப் மற்றும் கர்பாய் இந்த நகரங்கள்ல அந்த இறுதி சவ ஊர்வலம் நடக்குது. 9ஆம் தேதி மசாத் என்ற பகுதியில் உள்ள இமாம் ரெசா சரைன், அந்த இமாம் ரெசா புதைத்த இடத்துல இந்த அலி கொமேனி புதைப்பார்கள். 9ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுது. கூடவே பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்ட நெரிசலில் சாவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இது நான் சொல்லல, ஈரான்ல அரசு தரப்பிலே சொல்லியிருக்காங்க. வரலாறு காணாத கூட்டம் இந்த நாட்கள்ல ஈரானுக்குள்ள வரும். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த அலி கொமேனி பெட்டியை பார்க்க போற ஆட்கள் மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கில் கூடும் வாய்ப்புண்டு. அதை தாண்டி இறுதி ஊர்வலம் நடக்கும் போதும் லட்சக்கணக்கில் கூட வாய்ப்புண்டு. கூட்ட நெரிசல், பல ஆயிரக்கணக்கான மரணங்கள் ஏற்படவும் வாய்ப்புண்டுன்னு சொல்லி ஈரான்ல சொல்லியிருக்காங்க. நீங்க பார்க்குற பெட்டிகள் எல்லாமே சடல மீதங்கள், உருப்படியான சடலமே கிடையாது. அலி கொமேனிய பெட்டியை தலைக்கு மேலே தூக்கிட்டு வரும்போது ஒரு சவப்பெட்டியில பிணம் இருந்தால் ஒரு 6 பேர் பத்திரமாக தூக்கிட்டு வருவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பார்ப்போம். இது ஏதோ கால்பந்து ஏதோ ஒன்றை தலைக்கு மேலே வச்சு விளையாட்டுத்தனமாக தூக்கிட்டு வர மாதிரி அந்த பெட்டியை கொண்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது. சடல மீதங்கள் மட்டுமே அந்த பெட்டியில் இருக்கு. 2 பேரை மட்டுமே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 சவப்பெட்டி இருக்கு. அதில் 2 பேருக்கு மட்டுமே பெயர் தெரியும். மேலே இருக்கிற சவப்பெட்டி அலி கொமேனிக்கு சொந்தமானது. அந்த சவப்பெட்டி மேலே அந்த அலி கொமேனி பயன்படுத்திய தொப்பி வச்சிருக்காங்க. அது அலி கொமேனி. இது 18 மாத பேத்தியுடைய சிறிய சவப்பெட்டியை கீழே வச்சிருக்காங்க. அதில் அந்த பேத்தியுடைய புகைப்படத்தை வச்சிருக்கனால நம்ம புரிந்து கொள்ளலாம். மீத 3க்குமே எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. ஒன்று மனைவி என்று சொல்றாங்க, அலி கொமேனி மனைவி. 2வது அலி கொமேனியுடைய மூத்த மகள் என்று சொல்றாங்க. 3வது மருமகன், மூத்த மகளின் கணவன் என்று சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. இதுல ஒருவேளை மொஸ்தபா கொமேனி சடலமும் உள்ள இருக்கலாம். யாருக்குமே தெரியாது, அதை செய்தவருக்கு மட்டுமே தெரியும். இது ஒரு ரகசியம் காக்கப்படுகிறது. நாளை ஒருவேளை சொல்லலாம், மொஸ்தபா கொமேனியை மிகப்பெரிய ஒரு இறுதி அஞ்சலியோட புதைத்தோம் என்றும் சொல்லலாம். இந்த தாக்குதலில் சிக்கிய மீதம் அலி கொமேனியுடைய இன்னொரு மகன், அவன் குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், இதில் கலந்து கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் சிதைந்து போய் வைத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது.
முஸ்தபா கொமேனியை போலவே இன்று வரை அந்த இறுதி நிகழ்வுக்கு வராத இன்னொருவன் ஹிசபுல்லாவுடைய தலைவன் நாயிம் காசிம். அவன் இன்னைக்கு ஈரானுக்குள்ளதான் இருக்கான். ஆனால் அவன் உயிருடன் 100% இருக்கான். முஸ்தபா கொமேனி வரவே மாட்டான். நாயிம் காசிம் இதுவரை வரவில்லை. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நாயிம் காசிம் ஏன் வரலன்னா, இன்றைக்கு இஸ்ரேல் அதிகமாக தேடுகின்ற நபர் உலகத்திலேயே முதல் நாயிம் காசிம் தான் தேடிட்டு இருக்காங்க கொள்வதற்காக. சிக்கலை எங்கோ ஒரு புத்திசாலித்தனமான இடத்துல பதுங்கி இருக்கான்னு எதிர்பார்க்கப்படுது ஈரானுக்குள்ள. அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து இறுதி நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டால் இறுதி நிகழ்வில் கொல்ல மாட்டாங்க. ஆனால் திரும்ப போகும்போது உளவாளிகள் மூலம் கண்காணித்து, பிற சேட்டலைட் மூலமாக கண்காணித்து நிச்சயமாக அவனை கொன்றுவாங்க. திரும்ப போகும்போது அவன் போன இடத்துல வச்சு. இப்படி கொல்லப்பட்டவன் தான் அலி லர்சானி. அவனுமே பதுங்கி இருந்தான், கரெக்டாக சிக்கலை. இப்படி ஒரு நிகழ்வில் ஊர்வலத்தில் வந்து சிக்கிக்கிட்டான். ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும்போது அலி லர்சானியை கொல்லலை. அவன் திரும்ப போகும்போது உளவாளிகள் சிசிடிவி கேமரா சேட்டலைட் மூலமாக துல்லியமாக கண்காணித்து அவன் எந்த ஹோட்டலில் பதுங்கி இருக்கான்னு கண்டுபிடித்து அந்த ஹோட்டலை இல்லாமல் பண்ணாங்க. அலி லர்சானி, அவன் மகன், உதவியாளர் உட்பட அநேகர் கொல்லப்பட்டாங்க. அலி லர்சானி என்று அவன் ஒரு கை கிடக்குது. அந்த கையில் ஒரு மோதிரம் இருக்கு. அந்த மோதிரத்தை வைத்து தான் இது அலி லர்சானி செத்து போயிட்டான், சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டான். அப்படி இந்த நாயிம் காசிம் கொள்வதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. இருக்கும் இடத்தை விட்டு வெளியே வந்துட்டான் அப்படின்னா இறுதி நிகழ்வில் பங்கெடுக்கும் போது விட்டுருவாங்க. திரும்ப போகும்போது சரியாக கண்காணித்து எந்த இடத்துல போய் ஒளிகிறானோ அந்த இடத்த இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படாத அளவு வெடிகுண்டுகளை, லட்சக்கணக்கான கிலோக்களை பரிசளித்து அவனை போசிடுவாங்க. ஏன்னா இஸ்ரேல் இன்னைக்கு அதிகமாக வெறித்தனமாக தேடுகின்ற நபர் நாயிம் காசிம் தான். அவன் இப்போ வரைக்கும் வரல. கலந்து கொண்டதிலேயே எதிர்பார்க்கப்பட்டவன் இவன் தான் அப்படிங்கிறவன் இன்றைக்கு ஈரானுடைய IRGC தலைவனாக இருக்கின்ற அகமது வாகிதி. இன்னைக்கு இவன் தான் இந்த ஈரானை இயக்குகிறான், இந்த பேச்சுவார்த்தையை பின்னாலிருந்து இயக்குகிறான், இந்த வன்முறையை இயக்குகிறான். முதல் நபர் என்று நம்பப்படுவது இந்த அகமது வாகிதி. February 8 ஒழிஞ்சவன். அலி கொமேனி கொல்லப்பட்டது February 28. February 8 போய் ஒழிந்தவன் தான் இந்த அகமது வாகிதி. தொடர்ச்சியாக இத்தனை நூற்றுக்கணக்கான நாளை தாண்டி அவன் நேற்று அந்த இறுதி நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டு அலி கொமேனி சடலத்தின் பின்னால் அமர்ந்திருந்தான். அதுக்கப்புறம் பேட்டியும் கொடுத்தான். ரத்தத்திற்கு ரத்தம், பழிக்கு பழி வாங்கியே தீர்வோன்னு சொல்லி பேசலாம். அப்போ எதிர்பார்க்கப்பட்ட நபர், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நபர் அகமது வாகிதி தான். அதை தாண்டி நீங்கள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசியை இந்த நிகழ்வில் அதிகமாக பார்க்குறீங்க. ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் காலிபாபை அதிகமாக பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னொரு நபர் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க. அவன் வந்து ஈரானுடைய உச்சபட்ச நீதிமன்றம், 2 வகை நீதிமன்றம் இருக்குது. அலி கொமேனிக்கு சொந்தமான நீதிமன்றம், மக்களுக்கு சொந்தமான நீதிமன்றம். அலி கொமேனிக்கு சொந்தமான சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைவன் தான் நீங்கள் அதிகமாக பார்க்குறது. அவனுடைய பெயர் குலாம் ஹாசன் முசாயின் வரும். இவன் அகமது வாகிதி 2 பேரும் சேர்ந்து தான் இன்று ஈரானை நிர்வாகம் பண்ணுகிறார்கள். இந்த முஸ்தபா கொமேனி பெயரை பயன்படுத்தி நிர்வாகம் பண்ணுவது இவர்கள் இருவர் தான். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், உலகத்தில் எந்த நாட்டுக்கும், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, நான் இந்தியாவில் வந்து இந்த பேரில் சொல்ல, அண்டை நாட்டுகள் போய் கொள்வதை இந்தியா என்றுமே விரும்புவதில்லை. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா கூட ஈரானுக்குள் சென்று இப்படி தாக்குதல் நடத்தி அலி கொமேனியை கொல்லும் துணிச்சல் அவங்க கனவுலையுமே வராது. நிச்சயமாக சொல்லலாம். அந்த நாடுகளை தாண்டி ஐக்கிய நாட்டு சபைகளுக்கே வராது. ஐக்கிய நாட்டு சபை ஒன்றா சேர்ந்தாலுமே அந்த துணிச்சல் வராது. கிட்டத்தட்ட 36 வருட பொதுமக்களை இரத்த காட்டேரி போல
ஆட்சி செய்த ஆளுமை. உலகத்திலேயே இவ்வளவு நீண்ட வருடம் 36 வருஷம் தொடர்ச்சியாக இரத்த காட்டேரி போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் ஆட்சி செய்த ஆளுமை யாருன்னா அலி கொமேனிங்கிற பெயர் தான் பதிவு செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபரை லட்சக்கணக்கான மக்களை, பல ஆயிரம் மக்களை தூக்கிலிட்டு லட்சக்கணக்கான மக்களை துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நர வேட்டை ஆடிய அந்த அலி கொமேனிய சடலத்தை கூட பிறர் பார்க்க முடியாமல் சவப்பெட்டிக்குள்ள எடையோடு எந்தவித சடலமும் இல்லாமல் மீதி பொருள் ஒரு சில பொருளோடு காட்ட முடியாம அடக்கம் பண்ணுவது, உடன் அவனுடைய மொத்த குழுமம், பேத்தி உட்பட 18 மாத பேத்தி உட்பட மனைவி உட்பட அனைவரையும் புதைக்க வைத்தது. நிச்சயமாகவே இஸ்ரேல் வேற லெவல் நாடுதான் சொல்லும். இதை போன்ற இரத்த காட்டேரிகளுக்கு இப்படி மரணத்தை, கொடூரமான மரணத்தை பரிசளித்தால் மட்டுமே இதை போன்ற நபர்கள் பொதுமக்களை கொல்வதற்கு கொஞ்சமாவது தயங்குவாங்க. கொஞ்சமாவது, முழுவதும் இல்லாட்டியுமே. நிச்சயமாக உலகத்தில் யாருக்குமே இல்லாத துணிச்சலை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய இரத்த காட்டேரியை வேட்டையாடிய இஸ்ரேல் வாழ்க வளர்க. நன்றிகள்.